தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். என் ஆசிரியர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். என் பெயர் ஜோஷுவா. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு வாய்மை. வாய்மை என்பது என்ன? வாய்மை என்பது பொய் பேசாமல் இருப்பது. அது மட்டுமல்லாமல் பிறருக்கு தீங்கு தராத சொற்களை பேசுவதே வாய்மையாகும். திருக்குறளில் வாய்மை பற்றி ஒரு அதிகாரம் உள்ளது. அதிகாரம் 30. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஹரிச்சந்திரனை உண்மைக்கு எடுத்துக்காட்டாக கூறுவார்கள். இவரது வாழ்க்கை வரலாற்றை படித்த நம் தேச தந்தை காந்தியடிகள் உண்மை மட்டும் பேசுவதை கடைபிடித்தார். காந்தியடிகள் அவரது வாழ்க்கை பற்றி ஒரு நூல் எழுதினார். அதற்கு சத்திய சோதனை என்று பெயரிட்டார். பொய் பேசினால் உணவு கிடைக்காது என்று நம் பெரியோர்கள் சொல்லுவார்கள். ஆம் நண்பர்களே, நம் பொய் பேசவே கூடாது. உண்மை மட்டும் பேசணும். வாய்மையே வெல்லும். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.